அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஊர் சுற்றுலாம் வாங்க சேனலில் செம்பு முருகன் கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். செம்பு முருகன் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் டு பழனி போகிற இடத்துல ரெட்டியாசத்திரம்லேருந்து இந்த மாதிரி இந்த ரோட்லேருந்து உள்ளே போனோம்னா செம்பு முருகன் கோயிலுக்கு வந்து நம்ம போகலாம். வாங்க கோயிலுக்கு போவோம். இந்த கோயிலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நான் போகும்போது சாதாரணமாக தான் இருந்துச்சு, எந்த ஒரு இது இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான டெவலப்மெண்ட்டு, மக்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது. அன்றைக்கி கூட்டம் இருந்துச்சு, பட் எந்த டெவலப்மெண்ட் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேக்லேண்ட் இருந்த பாருங்கள், கார் பார்க்கிங்கோட போட்டாங்க. பின்னாடி கார் பார்க்கிங், முன்னாடி கோயில்னு சொல்லிட்டு அவ்வளோ அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு தனியார் கோயில் தான் நினைக்கிறேன். தனியார் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் மக்கள் கூட்டம் அதிகமாக வரனால எல்லாமே வந்து நல்லா டெவலப்மெண்ட்டு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டைல்ஸ் போட்டு அந்த நிறைய இதில் இன்டீரியர்லாம் போட்டு பக்காவாக பண்ணியிருந்தாங்க. என்னடா அது அதுக்குள்ளே இவ்வளோ மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தேன். வாரம் ஏதாவது 9 வாரம் திறந்து போனால் இங்கே வந்து நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். மக்கள் எல்லாம் 9 வாரங்கள் தொடர்ந்து வராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நல்லா டெவலப்மெண்ட்டு. அதே இந்த கோயிலோட கடவுள் பார்த்திங்கன்னா முருகன் தான். பக்கத்தில் ஒரு கருப்புசாமி இருப்பார், பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கருப்புசாமியாக இருப்பார். அது பற்றாமல் இந்த மற்ற திருச்செந்தூர் மாரியே நம்ம வந்து சாமியை கீழே பார்த்துட்டு மேலே வருவோம். அதுவே வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்கும், நல்லாவும் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பாருங்க எல்லாம் கம்பியெல்லாம் போட்டு கூட்டத்துக்கு எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சமாளிக்க மாதிரி பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கூட்டம் வந்தால் வெயிலில் தான் நிற்கணும், இப்போ இந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கோயில் போகாதவங்க இந்த கோயிலை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம சாமியோட அந்த கருப்பு சாமிலாம் பாருங்கள், அந்த நம்ம சாமியோட செம்பு முருகன் அருள் கிடைக்கட்டும். அந்த அளவுக்கு கோயில் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, புதுசாகவும் கட்டிட்டாங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா பழனி பாதயாத்திரை போகிற பக்தர், ஐயப்பன் கோயில் போகிற பக்தர் எல்லாமே வந்து உள்ளே வந்தாங்க. பட் பாதயாத்திரை நடந்து போகிறவங்க கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே வந்து வரணும். பட்டு ஐயப்பன் கோயில் போகிறவங்க எல்லாம் வேனில் போகிறவங்க எல்லாமே செம்பு முருகன் கோயில் போடுறாங்க. எல்லாம் வந்து நம்ம கோயில் டெவலப் பண்ணுறாங்க. முழுக்க யூடியூப்னால தான் அந்த கோயில் இவ்வளோ பிரபலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண ஒரு சில சேனலில் வந்து பார்த்திங்கன்னா செம்பு முருகன் கோயிலை பற்றி ஃபஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா சேனலும் போட்டு இன்றைக்கி செம்ம டெவலப்மெண்ட்டில் இருக்குது இந்த கோயில். பாதாள செம்பு முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸே வந்து இந்த கருங்காலி மாலை தான். இந்த கருங்காலி மாலை வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் எல்லாம் இப்போ ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை தான். யார் போட்டாலும் கருங்காலி மாலை போட்டிருக்காங்கன்னு அந்த கருங்காலி மாலை வந்து இங்கே தான் கிடைக்குது. இதோட ரேட்லாம் பாருங்கள் எவ்வளோக்கு கொடுக்குறாங்க, என்ன எட்டமும் எவ்வளோ ரேட்டு, பத்தமும் எவ்வளோ ரேட்டு, எல்லா டீட்டெயிலுமே கேட்டோம். அவங்க யாரும் வந்து கட்டாயப்படுத்தலை, பட் நம்ம அதை வந்து வாங்கினா வாங்கிக்கலாம், வாங்கி நம்ம சாமி பக்கத்தில் பூஜை வந்து போட்டுக்கலாம். கருங்காலி மாலைக்காண்டியே இந்த கோயில் வந்து இன்றைக்கி வந்து செம்ம டெவலப்மெண்ட் ஆகி போயிடுச்சு, நல்லாவும் பண்ணுறாங்க. பட் எந்த ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா படம், முருகன் கோயில் படம் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்கிக்கலாம், யாரும் வந்து கட்டாயப்படுத்தலை. பட் என்ன ரேட்டு, ஒரு ஃபோட்டோ என்ன ரேட்டு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணாங்க. பாட்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முருகன் கோயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல புதுசாக இருந்தாலும் செம்மையாக டெவலப்மெண்ட் பண்ணி சூப்பராக இருக்க கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாள செம்பு முருகன் கோயில். இந்த கோயிலோட வேண்டுதல் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக போய் தான் வேண்டணுமா, அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. நம்ம பேசினா நம்ம வேண்டுதல் பழிக்கலாம். அதனால யார் போனாலும் மௌனமாகவே போயிட்டு எந்த இதுவும் பேசாமல் சாமியை கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம பாதாள செம்பு முருகன். நம்ம இன்னைக்கு இவரை தரிசிக்கிறோம். இவர் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்க நம்ம சேனல் சார்பாக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பயணம் பண்ணும்போது செம்பு முருகன் கோயிலை பாருங்கள், பாதாள செம்பு முருகன் கோயிலை பாருங்கள். உங்களுக்கு அனுபவங்களை நம்ம கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நம்மளோட வீடியோக்களை தொடர்ந்து காணலாம்.